A circuit, when connected to an AC source, 12 volt gives a current of 0.2 amperes. என்ன கொடுத்துருக்கு? ஒரு சர்க்கியூட், அது எல்ஆரா எல்சிஆரா சிஆரான்னு தெரியல. கனெக்டட் டு அன் ஏசி, அப்போ விஆர்எம்எஸ் கொடுத்துருக்கு 12 வோல்ட் அண்ட் ஐஆர்எம்எஸ் கொடுத்துருக்கு விச் இஸ் 0.2 ஆம்பியர்ஸ். ஓகே, அப்போ இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் விஆர்எம்எஸ் பை ஐஆர்எம்எஸ் which is equal 12 by 0.2. அப்போ 120 by 2, 60 ohm is the impedance. இது not pure resistance. ஏன்னா some components are there. அதில் AC connect பண்ணாலே impedance. The same circuit when connected to a DC, அதிலேயே DC connect பண்றோம். அப்போ voltage DC is 12 volt and current DC is 0.4 ampere. அப்போ ரெசிஸ்டன்ஸ் டிசி வச்சு கண்டுபிடிச்சலாம் பியூர் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த சர்க்யூட்ல VDC by IDC will give you pure resistance value 12 by 0.4 which is 120 by 4 which is 30 ohm. அப்ப ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதுல ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, எதுவும் இருக்கு, impedance, some other component also there. அப்ப impedance is greater than resistance. அப்ப அது என்னவா இருக்கலாம்? LR ஆ இருக்கலாம், CR ஆ இருக்கலாம், RC ஆ இருக்கலாம், LCR ஆ இருக்கலாம். அந்த மூணு காம்பனன்ட் இது ரூல்ட் அவுட் LC சர்க்யூட். அடுத்தது வர்றோம், ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இம்பிடன்ஸ். இப்பதான் ஒரு க்ளூ கிடைக்குது. இது இந்த ரெண்டாவது பார்ட் ஆஃப் த क्वेश्चन கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ரெண்டாவது பார்ட், the same circuit when connected to DC. இப்போ நம்ம வச்சிருக்க சர்க்யூட் முதல் ஏசியில கனெக்ட் பண்ணோம். அது ரெசிஸ்டன்ஸோட சம் காம்பனன்ட், கெப்பாசிட்டன்ஸ் வித் இண்டக்டரா வந்திருக்கலாம், எல்சிஆரா வந்திருக்கலாம். ஆனா டிசியில கனெக்ட் பண்ணேன்னா புரிஞ்சுக்கோ, கெப்பாசிட்டர் அந்த சர்க்யூட்ல இருந்தா அந்த கரண்ட் ஃப்ளோவே ஆயிருக்காது, நீ கரண்டே பாஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அப்போ எது ரூல்ட் அவுட்? சிஆர் ரூல்ட் அவுட், எல்சிஆர் ரூல்ட் அவுட். அப்போ பாசிபிலிட்டிஸ் ஒன்லி எல்ஆர். ஏன் எல்ஆர் மட்டும் பாசிபிள்? இது டிசியில நம்ம படிச்சிருக்கோம், ஒரு இண்டக்டரும் ஒரு ரெசிஸ்டரும் கனெக்ட் பண்ணா, இண்டக்டர் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணா டிசி கரண்ட் will flow through inductor. ஏன் என்ன படிச்சிருக்கோம்? in DC inductor offer no resistance, only AC is offer inductive reactance. அப்போ resistance offered by the inductor is 0. அப்ப என்ன அர்த்தம்? inductor is just like a conductor when it is connected to a DC. அப்ப இந்த சர்க்யூட் LR அந்த C பாசிபிளே இல்ல. கெப்பாசிட்டர் இருந்தா அந்த ரெண்டாவது பார்ட் நாட் பாசிபிள். சேம் சர்க்யூட் when connected to DC 12 வோல்ட். அப்போ டிசி பாஸ் பண்ணி கரண்ட் வருது, வோல்டேஜ் அப்ளை பண்ணா கரண்ட் பாஸ் ஆகுது. வெறும் கெப்பாசிட்டர் தான், வெறும் கெப்பாசிட்டரோ சிஆர் ரெசிஸ்டன்ஸ் வித் கெப்பாசிட்டரோ எல்சிஆர் கெப்பாசிட்டர் சர்க்யூட் தான் கரண்ட் பாஸே பண்ணியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் இஸ் ஒன்லி எல்ஆர் இஸ் பாசிபிள். ஏன்? இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தா தான் அது கரண்ட்டை பாஸ் பண்ணும். அப்ப கட்டாயம் இன்னொரு காம்பனன்ட் இருக்கு, அந்த காம்பனன்ட் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு, அந்த காம்பனன்ட் கெப்பாசிட்டர் பேஸ்டா இருக்கவே முடியாது. ஏன்னா செகண்ட் பார்ட் ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட்ல கரண்ட் பாஸ் ஆகி அதுல கரண்ட்டும் கால்குலேட் பண்ணிருக்கோம், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுல இருந்து டிசி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட். ஸோ இட் இஸ் எல்லா சர்க்யூட். இது ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணி ஆன்சரோட போட வேண்டிய ஒரு விஷயம்.